இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஜக முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். தேமுதிக உங்களுக்கு நட்பான கட்சி, இன்னும் சொன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்சோ. இப்போ திமுகவோட அவங்க சேர்ந்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? வருத்தம் தான். ஒரு மூழ்கக்கூடிய ஒரு கப்பல்ல போய் ஏறி இருக்காங்கன்றது வருத்தம் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. இன்னும் நான் சொல்ல போனா அக்கா வருத்தம் அடையக்கூடாது. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட எண்ணத்துக்கு எதிராக தான் இந்த முடிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். அதனால இது இங்க இந்த கூட்டணியில சேரலன்றதுக்காக நான் இதை சொல்லல. ஏன்னா கூட்டணியில பல கட்சிகள் சேரலாம், பல கட்சிகள் போகலாம். ஆனா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களை பற்றி நன்கு ஒரு அறிந்த ஒரு அரசியல்வாதி என்ற முறையில ஒரு மூழ்கடிக்கக்கூடிய மிகவும் தவறாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியோட போய் அவங்க இணைந்திருக்கிறாங்க அப்படின்றதான் எனது கருத்து. இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும், எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்லாம் திமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அந்த அடிப்படையில நம்ம முடிவெடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க கணக்கின் அடிப்படையில திமுக ஜெயிக்கும் நினைக்கிறாங்களோ? அது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட நிர்வாகிகளோட கருத்துக்கு நான் சொல்ல முடியாது. ஆனா ஒட்டுமொத்த மக்களின் கருத்து, ஒட்டுமொத்தமா சூழ்நிலை மிக ஒரு மோசமான ஆட்சி. அவங்களும் அதை சொல்லி கொண்டுதான் இருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே கூட சொல்லி கொண்டுதான் இருந்தாங்க. இவ்வளவு நாளைக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால என்னோட ஒற்றை கருத்து ஒரு மூழ்கும் கப்பலில் சென்று ஏறி இருக்கிறார்கள் என்பதுதான். இப்போ பிரதமர் வர்றப்போ தேமுதிக அவங்க மேடையில வருவாங்க, கூட்டணி கட்சி எல்லாம் திரும்ப ஒன்னா இருப்பாங்க பேசப்பட்ட சூழல்ல இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா உங்க கூட்டணிக்கு? இல்ல, வாய்ப்புகள் இருக்கு. அதுல என்ன யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களது பலமா தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கூட 1-2 கட்சிகள் வருவது என்பது எப்பொழுதுமே எதிர்பார்க்க கூடியதுதான். அதனால எந்த விதத்திலையுமே நாங்க பலவீனம்னு 1% கூட நாங்க நினைக்கல. ஏன்னா என்னை பொறுத்த மட்டில் நிச்சயமாக பலம் பொருந்தியவர்களாகத்தான் நாங்க இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ ஏற்கனவே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தை ஏற்கனவே ஆண்ட அதிமுக, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பாமக, அதே மாதிரி இவங்க தினகரன் அவர்கள் கட்சி, இவங்க எல்லாமே பலம் பொருந்திய கட்சி தான். அதனால ஒட்டுமொத்தமா பரவலா நாங்க தமிழகத்தில் பலம் பொருந்திய கட்சியாக தான் இருக்கிறோம், கூட்டணியா தான் இருக்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட யாராலும் வந்தா கூடுதல் பலம் தான் நினைத்தமே தவிர ஒருத்தர் வரவில்லை என்பதற்காக பலவீனம் என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். மேடம், நேற்று ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு வருது. இன்னைக்கு கூட்டணியை தேமுதிக உறுதி செய்து ராஜ்யசபா இடம் அதிமுக கூட்டணியில கொடுக்கப்படல வருத்தம் இருந்தது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாமோ? இல்ல, அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நான் போகல. ஏன்னா இன்னொரு கட்சியோட அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன முடிவெடுத்தார்கள் எல்லாம் அதை பத்தி எனக்கு தெரியாது. பட் என்னோட அடிப்படை வருத்தம் என்ன என்றால், அவர்கள் இப்போ இந்த போர்க்களத்துல ஒரு தோற்கக்கூடிய ஒரு பக்கத்துல போய் ஒரு சேர்ந்துட்டாங்களே அப்படின்றதான் என்னோட ஆதங்கம். ஏன்னா அவங்க நெடுநாளே அரசியல் இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எதை நோக்கி தமிழக அரசியலை இட்டு சென்றார், எதை போல மாற்றங்கள் தமிழ்நாட்டுல வரணும்னு அவர் சிந்தித்தார், அதுக்கெல்லாம் எதிராக இருக்குதோ அப்படின்றது என்னோட அரசியல் நோக்கு. அவங்க எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம், என்னோட அரசியல் நோக்கு அதுவா இருக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.